இங்க பாத்தீங்கன்னா எபிசோட் 3ல பூமிகாவோட கேரக்டர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பையனோட ஒரு மாதிரி தப்பா நடந்துட்டாங்க இந்த கிளம்பிருப்பாங்க. இந்த எபிசோட்ல அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தங்கச்சியும் லவரும் ஒரு மாதிரி ரொமான்ஸ்ல இருக்காங்க. பூமிகா அதை பார்த்து டென்ஷன் ஆகும்னு பார்த்தா அந்த பையன் ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. கிரைம் பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்க ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, சாரி பூமிகா நீ இந்த வச்ச மொக்க டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிட்டீங்களா தேர மாட்டா வீட்டுக்கு போயிட்டு வந்து சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. சார் இந்த வேலைக்காக நான் என்ன வேணா பண்றது தயாராங்க சார். என்ன வேணா பண்ணுவா அப்ப நீ வெளியே வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். என்ன பூமிகாவும் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கூட சரியா கிடையாது. என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்றா. பூமிகா ஒரு மாதிரி ரொமான்ஸ் அவரை பார்க்க சரி வண்டியில உட்கார நம்ம கிளம்பலாம் சொல்லி கூட்டு போயிறாரு. பூமிகாவை சைலண்டா ஒரு பாருக்கு கூட்டு போயிட்டு கையில ஒரு கத்தியை குத்து எங்க தடியா ஒருத்தன் இருக்கிறான் பாரு அவனை தனியா கூட்டு போயிட்டு கத்தியால குத்திட்டான் உனக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். பூமிகா அவங்க கிட்ட ரொமான்டிக்கா ஒரு பேச்சை போட்டு அவனை தனியா வெளில கூட்டு போயிட்டு கத்தியால குத்துறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அவன் கத்தியை பிடிங்க வயித்துல ஒரு பொக்குன்னு ஒரு குத்திட்டான். பூமிகாவும் சோகமா வயித்தை பிடிச்சின்னு வீட்டுக்கு கிளம்பிடுறா. அத்தனை கால ஆபீஸை பார்த்தா பூமிகாவை பத்தி தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. பூமிகா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ஆபரேஷன் அவன் தான் சரியா இருப்பான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே சைன் வாங்கிடுறாங்க. அத்தனை கால பூமிகா கிட்ட ஏமா நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட கிளம்பி வேலைக்கு வந்துன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். பூமிகா வேலைக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டு பயங்கரமான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சண்டை பயிற்சி எல்லாத்தையுமே குத்து பூமிகா பயங்கரமா தயார் பத்தின்னு வராங்க. பூமிகாக்கு மாடலா எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் எப்படிலாம் மேக்கப் பண்ணணும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாங்க. எல்லாத்தையும் சொல்லி விட்டு வேற மாதிரி ஒரு இடத்துல பண்ணி கூட்டுறாங்க. ஒரு நாள் அந்த நாயக்கோட ஆளுங்க வந்து இந்த பொண்ணை கூட்டு போவாங்கன்னு பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு லீட் கிடைக்குது. ரெட் கலர் கார்ல ஏறுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதே மாதிரி பூமிகா அந்த ரெட் கலர் கார்ல ஏறி போயிட்டு அந்த வீட்டை போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா சசியா இருக்கான். டேய் நீ ஜெயில தான்டா இருக்கணும் எப்பறம் நீ தப்பிச்சு வந்தன்னு சொல்லி அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்படியே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. எபிசோட் 5 அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.